ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நம்மளோட காவேரி வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து விஜய்கிட்ட வந்து பெட்ரூமில் வந்து உட்காந்துருக்கும் போது கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா வந்து நம்ம அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை காவேரி, நீ வந்து அவளை தப்பாக நினைக்காத. அவள் வந்து நல்ல பொண்ணு. இப்போ அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால தான் அவள் வந்து இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. அதை வந்து பார்க்கும்போது காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்டா விஜய் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான். ஆனால் விஜய் வந்து பழைய இதில் இருக்கிறதுனால, பழைய நினைவில் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற வெண்ணிலா பற்றி யோசிக்க மாட்றாரு. கண்டிப்பாக வெண்ணிலா சரியாயிட்டாங்க அப்படின்னா காவேரியை வந்து வெளியில் தான் அனுப்ப பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. என்னோடய விஜய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் வந்து வெளியில் தான் அனுப்ப பார்ப்பாங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரில. அதுக்கு முன்னாடியே பிரச்சனையாகி காவேரி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெண்ணிலா சரியாகிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இல்லையா. அதனால் வெண்ணிலாவை எந்த மாதிரி இதில் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். எந்த மாதிரி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் காவேரியும் விஜய் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது பிரியமானவளே படம் மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்க. அவரே போக சொல்லிடுவார். ஆனால் இதில் வந்து வீட்டில் ஃபேமிலி பிரித்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் ஃபினிஷிங் டச்சில். கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதில் வந்து ஒரு பொண்ணு கூட வந்துருச்சு. பிரியமானவளே படத்தில் வந்து ஒரு பொண்ணு வராது, இதில் ஒரு பொண்ணு வந்துருச்சு. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை.